ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி ட்ரிப் தான் போயிட்டுருக்கோம். ட்ரிப்பு பிளான் பண்ணி கிளம்புறதுக்குள்ள பல டைம் ஃபெயில் ஆயிடுச்சு. பிகாஸ் ஒருத்தன் வரேன்னுவான், ஒருத்தன் வரமாட்டேன்னுவான். ஸோ எல்லாருக்கும் கன்வீனியான ஒரு டைமில் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி போகிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஃபைனலி பாண்டி போகிறோம். ஸோ வண்டியை பங்குக்கு விட்டுட்டு ஃபுல் டேங்க் பண்ணிட்டோம். ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு எட்ரா மாப்பிள வண்டியை அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா பல நாள் கனவே ஒரு நாள் நினைவேன்ற மாதிரி தான். ஸோ எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கிளம்பிட்டோம். போகிற வரைக்கும் ஃபுல் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். மச்சான்லாம் ஒரே பார்த்தாலே தெரியும், எல்லாம் ஒரே வைப் மூட்ஸில் இருக்கானுங்க. செம்மையாக டான்ஸு, ஃபுல்லாக சாங் போட்டுட்டோம். சாங் போட்டு ஃபுல் சவுண்டு காரில், செம்ம சவுண்டு, எல்லாம் வைப் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி அலப்பறை பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு போயிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுன்றது ஒரு வேறு லெவல், ஒரு லைஃப்பில் ஒரு மெமரபுளான ஒரு மூமெண்ட். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிப் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட் பார்த்தோம். தக்காளி மினி டோர் ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு. ஸோ நீ ஓட்டும்போது ட்ரைவ் பண்ணும்போது எல்லாருமே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ட்ரிங்க் பண்ணிவிட்டு யாருமே ட்ரைவ் பண்ணாதீங்க. பீவேர், ஓகே. ஒரு வழியாக பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். ஸோ நிறையா ஸ்டாச்சுஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டாச்சுஸோட விசுவல்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. போகிற வழியெல்லாம் நிறையா ஸ்டாச்சுஸ் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன ஸ்டாச்சுன்னே தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸோ நைட்டு ஒரு 2 மணிக்கு தான் நாங்கள் போயிட்டு பாண்டிச்சேரியே ரீச் பண்ணோம். ரீச் பண்ணிவிட்டு நாங்கள் ரூம் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அன்டைம்னால் ரூம் எடுக்க முடியல. ஸோ இந்த பீச்சில் தான் போயிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். பாய்ஸ்க்கெலாம் ரொம்ப பசி. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வீட்டில் இருந்தே சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போயிட்டோம். ஸோ போயிட்டு 2 மணிக்கு அங்கே உட்காந்து அந்த பீச் வியூவில் சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாருமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் காலையில் மார்னிங் தான் எழுந்தோம். ஸோ அந்த விஷுவலை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. வேறு லெவலில் இருந்துச்சு மார்னிங் வியூ. சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல இருந்து அந்த வியூவை பார்க்குறதுக்கே. ஸோ நீங்களும் பாண்டிச்சேரி போய் இந்த மாதிரி மார்னிங் பீச் வியூவை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பீச்சு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் டெய்லி மார்னிங் எல்லாருமே வாக்கிங் பண்ணுவாங்க போல். ஸோ நிறைய பேர் வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வாக்கிங் தான். ஸோ பீச் எல்லாம் முடிச்சுட்டு ரூமெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண வந்த மொமெண்ட்டு தான் போட்டிங். ஸோ போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேயே அவங்களே கேட்டாங்க, போட்டிங் இந்த மாதிரி இருக்குது இவ்வளோ ராசுன்னு. ஸோ எல்லாருமே பிளான் பண்ணி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி போட்டிங் கிளம்பிட்டோம். ஸோ அந்த விஷுவலை தான் பார்க்குறீங்க. எல்லாம் விறுவிறுன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பயங்கர என்ஜாய் மூமெண்ட்டாக போட்டிங்கில் கிளம்பிட்டோம். ஸோ எல்லா இடமும் முடிச்சுட்டு கடைசியில் இந்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த இடத்த என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா, இது ட்ரேடிங் நடக்கிற இடம். தட் மீன்ஸ் வணிகம்லாம் இங்கே தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் சரியாக தெரில. உங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஃபைனலி பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கெல்லாம் போயிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.